श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। நம்ம இன்னைக்கு தத்துவமுக்தா கலாபத்துல ஜீவசரம் ரெண்டாவது சரம், இந்த சரத்தோட ஒரு சம்மரி பார்க்கலாம். இந்த சரத்துல இது ஜடத்ரவிய சரத்துக்கு அடுத்ததா இருக்க சரம். ஸோ இது ஜீவசரம் அப்படின்னு பேரு. ஸோ ஜீவாத்மாவை பத்தி முழுக்க முழுக்க விசாரம். ஸோ எல்லா மதங்கள்லயும் எப்படி ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கு, ஜீவாத்மாக்கு எது மோட்சம் அப்படிங்கறத பத்தின விசாரம். ஸோ இதுல 75 ஸ்லோகங்கள் இருக்கு. முதல் ஸ்லோகத்திலேருந்து சொல்லின்னு போலாம். ஸ்லோகத்தை சேவிக்கல அடியேன், ஏன்னா ஸ்லோகத்தை சேவிச்சா ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ஹை லெவல்ல ஸ்லோகத்தோட விஷயம் என்ன அப்படிங்கிற இதை மட்டும் சொல்லின்னு போலாம். ஸோ முதல் ஸ்லோகம் நம்ம பாக்குறது இந்த சரீரம் தான் இல்லையா, இந்த இதுல. ஸோ சரீரம் தான் ஆத்மாவா அப்படிங்கிற ஒரு விசாரம். ஸோ சரீரம் ஆத்மாவா இருக்க முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட இது. ஏன்னா ஷஷ்டியில சொல்றோம், ஷஷ்டி விபக்தியில சொல்றோம். எப்படி என்னோட கை என்னோட கால் அப்படின்னு சொல்ற மாதிரி மம சரீரம் என்னோட சரீரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப என்னோட புக்கு அப்படின்னு, இப்ப மம புஸ்தகம் அப்படின்னு சொன்னா அது எப்படி புக்கு வேற நான் வேறன்னு தானே ஆகும். ஸோ என்னோடது அப்படின்னு சொன்னா நான் வேற, அந்த உடையதுங்கிறது வேற அப்படின்னு ஆகுமோ, அதே மாதிரி மம சரீரம் அப்படின்னு சொல்றதுனால நான் வேற இந்த சரீரம் வேற அப்படின்னு தான் ஆகும் அப்படின்னு. சரி, இப்ப இந்த தனித்தனியா அவயவங்களை சொல்லாம இந்த ஹோலா இருக்கிற அவயவி, அதாவது என்னோட கை என்னோட கால்னா புரியறது, அந்த மாதிரி மொத்தமா இருக்கிறத சொல்லாமே அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். ரெண்டாவது ஸ்லோகம் ஆஸ்திக பட்சத்துல இந்த ஆத்மஸ்வரூபத்தோட விசாரத்தை பத்தி. சோ இந்த ஆத்மா எப்பவுமே சரீரத்தோட சேர்ந்தேதான் இருக்கு, அப்படிதான் நம்ம பாக்குறோம். அதனால நமக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்தூலோகம், நான் ஸ்தூலமா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்றோமே. அப்ப நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு தானே நான் சொல்றேன். அப்படின்னா அதுக்கு சமாதானம் என்னன்னா, இந்த சரீரம் எப்பவும் ஆத்மாவோடவே சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு அது மாதிரி ஒரு புத்தி வர்றது. நம்ம சரீரத்தோட இது ஆத்மாவோட இதா நினைச்சுட்டு நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன் இப்படின்னு சொல்றேனே தவிர அது ஆக்சுவலா ஆத்மாவோட ஸ்வரூபம் கிடையாது, சரீரத்தோட இதுதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இந்த ஆத்மா எப்பவுமே இந்த ஆத்மாவுக்கு அதோட ஞானம், அனுகூலத்துவம் இதெல்லாம் ஸ்வபாவ சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். மூணாவது ஸ்லோகம் சரி, சரீரம் ஆத்மா கிடையாதுன்னு சொல்லிட்டோம், மற்ற விஷயங்கள்லாம் இருக்கே இதெல்லாம் ஆத்மாவா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு விசாரம். அதான் முதல்ல இந்த இந்திரியங்கள் இருக்கே, இந்த இந்திரியம் ஆத்மாவா இருக்கலாமா அப்படின்ற விசாரம். சோ இந்த இந்திரியம் ஆத்மாவா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அத பிரத்யபிக்ஞாவை கொண்டு சொன்னோம். நமக்கு இப்போ ஒரு பிரத்யபிக்ஞா வருது அப்படின்னா வேற வேற இது வருது. கண்ணால பாக்குறது ஒண்ணு, தொட்டு பாக்குறது ஒண்ணு, இது ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பிரத்யபிக்ஞா. சோ இந்த மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் விஷயங்கள் வேற. ஏன்னா வேற வேற இந்திரியங்கள்னாலதான் இந்த ஞானம் வருது. கண்ணால பாக்குறதுங்கிறதுக்கு சக்ஷுர் இந்திரியம் தேவை, தொட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு துவகீந்திரியம் தேவை. இந்த ரெண்டு விஷயங்கள்லயும் தெரியிற ஒரு வஸ்து ஒன்னே அப்படிங்கிற இந்த பிரத்யபிக்ஞ ஞானம் வர்றது. சோ இது அதனால இந்த இந்திரியம் ஆத்மாவா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். சரி, இந்த இந்திரியம் ஆத்மாவா இல்லை அப்படின்னா நம்ம சரீரத்துல இந்த பிராணவாயுன்னு ஒண்ணு இருக்கே, பிராணன் இருக்க வரைக்கும் தானே இந்த சரீரம் இருக்கு.
அதனால இந்த பிராணவாயுங்கிறது தான் ஆத்மான்னு சொல்லிடலாமா அப்படின்னா, பிராணவாயுங்கிறது வந்து எப்படி இந்த சரீரம் வந்து ஒரு சங்காத்தம், ஒரு மிக்சரோ, அதே மாதிரிதான் பிராணவாயுங்கிறதும் ஒரு சங்காத்தம் தான். சோ அத வந்து ஆத்மாவா சொல்ல முடியாது. ஏன்னா பிராணவாயுக்கு வந்து சைத்தன்யம் கிடையாது. அது வந்து அதுக்கு வந்து ஞானம் கிடையாது, சைத்தன்யம் கிடையாது. சோ அது ஆத்மான்னு சொல்ல முடியாது. சரி, இதெல்லாம் இல்ல அப்படின்னா மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, மனசும் இந்திரியம் கேட்டகரி தான், பட் அதை தனியா சொல்றோம். மனசுன்னு ஒண்ணு இருக்கே, இந்த மனசுதான் வந்து ஆத்மான்னு சொல்லிடலாமா அப்படின்னா மனச ஆத்மான்னு சொல்ல முடியாது. எப்படி வந்து மத்த இந்திரியங்கள்லாம் வந்து கரணம், அதை கொண்டுதான் நம்ம வந்து ஞானம் வருதோ, அதே மாதிரி மனசும் ஒரு கரணம் தான். அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே தவிர அது வந்து ஆத்மாவா ஆகாது அப்படின்னு சொன்னோம். சரி, இப்போ சரீரம் ஆத்மா இல்ல, இந்திரியம் ஆத்மா இல்ல, பிராணவாயு ஆத்மா இல்ல, மனசு ஆத்மா இல்ல, ஞானம்னு ஒண்ணு இருக்கே, இதுதான் ஆத்மான்னு சொல்லிடலாமா அப்படின்னா, ஞானம்ங்கிறது வந்து யாத்திர தர்மம் தான், அதை வந்து ஆத்மான்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம். நாலாவது ஸ்லோகம் வந்து இந்த தர்மபூத ஞானம், ஸ்பெசிபிக்கா தர்மபூத ஞானத்தை எடுத்து தர்மபூத ஞானம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு. இப்ப சாஸ்திரம் சொல்றது எப்படி வந்து இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லையோ, அத மாதிரி ஆத்மாவோட தர்மபூத ஞானத்துக்கும் வந்து அழிவில்லை, அது நித்தியம் அப்படின்னு சொல்றது. சோ இந்த மாதிரி ஒரு விஜ்ஞாதா ஆத்மாவை தனியா சொல்லியிருக்கு, தர்மபூத ஞானத்தை தனியா சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அதனால அத வந்து ஆத்மான்னு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு. அஞ்சாவது ஸ்லோகம், இந்த ஆத்மா வந்து ஞான ஸ்வரூபம், ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொல்ற ஸ்லோகம். சோ இந்த ஆத்மா வந்து விஞ்ஞான ஸ்வரூபம், அது வந்து ஞானத்துக்கு ஆசிரியம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கேவல ஞானம் ஒரு மியர் ஞானம் மட்டும் எடுத்துட்டா அதுக்கு வந்து ஆத்மத்துவத்தை சொல்ல முடியாது, பும்ஸ்துவம் கிடையாது அதுக்கு. அதனால இந்த ஆத்மா வந்து ஆத்மா ஞானஸ்வரூபம், அது ஞானாசிரயமும் கூட. அந்த ஆத்மாக்கு தான் பும்ஸ்துவம் இருக்கு. பும்ஸ்துவம்னா ஆத்மத்துவம் இருக்கு. தர்மபூத ஞானத்துக்கு அந்த ஆத்மத்துவங்கிற குணம் கிடையாது. இந்த தர்மபூத ஞானம்ங்கிறது வந்து இந்த ஆத்மால இருக்கிற ஒரு குணம் இல்லையா? சோ இந்த தர்மம் வந்து எப்படி வந்து ஆத்மா வந்து அஜடம் இல்லையா, ஜடம் கிடையாது, அஜடமோ அது மாதிரி இந்த தர்மபூத ஞானமும் ஒரு அஜடமான வஸ்து தான். அதாவது ஆத்மாக்கு வந்து அதோட ஸ்வரூபத்திலயோ இல்ல தர்மத்திலயோ, ஸ்வரூபம்னா அதுவே ஞான ஸ்வரூபமா இருக்கு இல்லையா, அந்த விஷயத்திலயோ இல்ல அதோட தர்மத்திலயோ, தர்மம்ங்கிறது தர்மபூத ஞானம், ரெண்டு விஷயத்திலயுமே வந்து ஜடத்துவம் வந்து கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொன்னோம். சோ ஆத்மா வந்து ஸ்வரூபமாவும் சரி தர்மமாவும் சரி ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொன்னோம். சோ இந்த ஆத்மா, அடுத்த ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் வந்து இந்த ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு விசாரம். சோ இந்த ஆத்மாவை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அகம்ங்கிற அனுபவத்தினால தெரிஞ்சுக்கிறோம். அதனால வந்து நம்ம ஸ்வயம் பிரகாசம்னு தெரிஞ்சுக்கிறோம், பிரத்யட்சமா நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. சோ இது எப்படி வந்து ஆத்மா வந்து ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் ஜோதிஸ் அப்படின்னு சொல்றோம்னா, சாஸ்திரம் சொல்றத வச்சு சொல்றோம். சாஸ்திரம் தான் பிரமாணம் இந்த விஷயத்துல அப்படின்னு சொன்னோம். சோ இங்க வந்து இந்த ஸ்லோகத்துல முக்கியமான இது என்னன்னா, ஆத்மா தர்மபூத ஞானம் ரெண்டுமே ஸ்வவிஷயதிஷணா நிர்வியபேக்ஷ ஸ்வசித்திஹி, அதான் வேற எதையும் அபேட்சிச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு.
சோ இது வந்து சாஸ்திரத்தினால தெரியறது. சோ சாஸ்திரம் பிரமாணம் அப்படிங்கிறது தான் 6வது ஸ்லோகத்தோட விஷயம். சோ 7வது ஸ்லோகம் வந்து இந்த ஆத்மா வந்து பிரத்யக் பராக் அப்படின்னு 2 கேட்டகரி சொன்னோம் இல்லையா. சோ இதுல வந்து பிரத்யக் அப்படிங்கறதுல சேரும் அப்படின்னு சொன்னோம். பிரத்யக் அப்படின்னா எந்த ஒரு எப்படி சொல்லணும்னா, இப்ப எந்த ஒரு வஸ்து வந்து தன்னால உண்டாகிறதோ தனக்காகவே உண்டாகிறதோ அது வந்து பிரத்யக். இப்ப அகம் அப்படின்றதெல்லாம் பிரத்யக். சோ ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா எல்லாம் பிரத்யக்ல வரும். அகம் இல்லாம இதம் அப்படின்ற மாதிரி சொல்றது எல்லாமே பராக்ல வரும். சோ ஆத்மாங்கிறது வந்து எப்பவுமே தனக்கு விஷயமா இருக்கு. அண்ட் தனக்கு வந்து அது வந்து ஒரு செல்ஃப் ரிவீலிங். அதனால வந்து அது வந்து பிரத்யக். சோ மத்த எல்லா ஜட பதார்த்தங்களும், கடபட்டாதிகளும் சரி, அஜடமா இருக்கிற தர்மபூத ஞானம், நித்திய விபூதி, இதெல்லாம் கூட வந்து பராக்ல தான் சேரும். 8வது ஸ்லோகம். சோ இந்த ஆத்மா வந்து இந்த ஆத்மா தான் வந்து ஞாதா, ஞானத்தை உடையவன், கர்த்தா, வேலை பண்றவன், போக்தா, அனுபவிக்கிறவன். சோ இந்த ஆத்மாவோட கர்த்திருவம் வந்து பரமாத்மா அதீனம் அப்படின்னு சொல்றோம். சோ இதுக்கு வந்து என்னன்னா, இங்க வந்து கர்மாக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஸோ கர்மாவை பேஸ் பண்ணி தான் வந்து ஈஸ்வரன் வந்து இந்த ஜீவாத்மாக்கு பலத்தை கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸ்வரன் வந்து பராதீனன் கிடையாது. ஆனா இந்த ஜீவனோட புண்ணிய பாபங்களை வச்சுட்டுதான் வந்து பரமாத்மா வந்து அதுக்கேத்த பலனை கொடுக்கறான். சோ இந்த புண்ணிய பாபங்கள்ங்கிறது வந்து பரமாத்மாவோட சங்கல்ப விசேஷம் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொன்னோம். இந்த ஈஸ்வரன் வந்து இந்த ஜீவனோட அனாதி காலமான கர்ம பிரவாகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பலனை கொடுக்குறாங்கிறது வந்து சாஸ்திரத்தினால ஒத்துண்ட ஒரு விஷயம் அப்படின்னு. 9வது ஸ்லோகம் வந்து இப்ப ஈஸ்வரன் தான் வந்து எல்லாத்தையும் இது பண்றான் அப்படின்னா இந்த ஆத்மாவோட ஒரு கர்த்திருவம் வந்து வியர்த்தமா அப்படிங்கிற ஒரு விசாரம். ஈஸ்வரன் தான் இது பண்றான் அப்படின்னா ஆத்மாவோட பிரயத்னம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல விசாரம். இதுல வந்து நிறைய இது சொன்னோம். இப்ப சில விஷயங்கள் வந்து எவ்வளோ நம்ம எஃபர்ட் போட்டாலும் நடக்காது அப்படின்னு இருக்கு. சிலது வந்து நம்ம எஃபர்ட்டே இல்லாம நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப மூச்சு விட்டுன்னு இருக்கோம்னா அதுக்கு தனியா எஃபர்ட் எல்லாம் போடுறது இல்லை, அது பாட்டுக்கு அது நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கே. ஸோ இப்ப சில பேர் வந்து ஒண்ணுமே பண்ணாம வந்து அவளுக்கு நிறைய சொத்து கிடைக்கிறது, இது கிடைக்கிறது. சில பேர் வந்து ஓடி ஓடி எல்லாம் பண்ணாலும் அவளுக்கு ஒரு தீர்த்தம் கூட கிடைக்கல. அந்த மாதிரி விசாரங்கள்லாம் இந்த ஸ்லோகத்துல பண்ணோம். ஸோ இது வந்து அதுல வந்து முக்கியமான ஒரு இது என்னன்னா பிரதம பிரவருத்தி அப்படின்னு சொல்லுவா. ஒரு ஜீவாத்மா ஒரு முதல் இதுல வந்து என்ன ஒரு இது லீட் எடுக்கிறானோ அதை பொறுத்து வந்து பரமாத்மா வந்து அவன் அப்படியே வழி நடத்தின்னு போறான் அப்படிங்கிற மாதிரி. 10வது ஸ்லோகம் வந்து இந்த ஜீவாத்மாவோட வேதத்தை பத்தி. அதாவது ஜீவாத்மாக்கள் நிறைய, ஒருத்தர் வந்து மியூச்சுவலி டிஃபரெண்ட் தான். எல்லா ஒரு ஜீவாத்மாவும் இன்னொரு ஜீவாத்மாவும் வேற வேற அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல வந்து விஷயம். இந்த ஸ்லோகத்துல வந்து பாஸ்கராச்சாரியாரோட பட்சத்தை சொன்னோம். அவ வந்து பிரம்மன் வந்து ஒரு என்டிட்டி அண்ட் ஜீவாத்மாங்கிறது வந்து உபாதியோட கூடின ஒரு பிரம்மத்தை தான் ஜீவன் அப்படின்னு அவ சொல்லுவா. எப்படி இந்த அவளோட திருஷ்டாந்தம் மெயினா என்னன்னா, இந்த ஆகாசம்ங்கிறது ஒண்ணு, அதை வந்து உபாதியை கொண்டு கட்டாகாசம் மட்டாகாசம் இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி பிரம்மன்கிறது ஒண்ணு. ஸோ
சோ உபாதியோட கூடின பிரம்மன் தான் ஜீவன் அப்படிங்கிறது அவளோட பட்சம். சோ இதுல என்னன்னா நம்ம வந்து ஒருத்தரோட ஒரு ஞானம், அவளோட இச்சா, சுக துக்கங்கள் இதெல்லாம் வேறையா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ ஒருத்தருக்கும் வேற வேறையா தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி ஸ்ருதி பிரமாணங்கள்லாம் இருக்கு. பகூனாம் நித்யானாம் சேதனானாம் ஏகஹ நித்யஹ சேதனஹ காமான் விததாதி அப்படின்னு நிறைய சேத்தனர்களுக்குள்ள பரமாத்மா வந்து ஒரு நித்திய சேத்தனன் அப்படின்னு. இப்ப நிறைய சேத்தனர்கள்னு சொல்லியிருக்குன்னா ஜீவாத்மா வந்து நிறைய இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். சோ அதனால வந்து சாஸ்திரத்துல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா இந்த ஜீவாத்மா வந்து நித்தியம் அண்ட் நிறைய பல ஜீவாத்மாக்கள் இருக்கா அப்படிங்கிறதும். சோ இது வந்து ஏதோ ஒரு டீலிமிட்டிங் ஃபேக்டர், உபாதியை கொண்டு ஜீவனை சொல்லணும்னு இல்லை. ஆஸ் சச் ஜீவன் இருக்கு அண்ட் நித்தியமாவும் இருக்கு, நிறையவும் இருக்கு அப்படின்னு. சோ இங்க வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப எங்கெல்லாம் வந்து சாஸ்திரத்துல வந்து ஐக்கியத்தை சொல்லியிருக்கோம், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லியிருக்கோம், அங்கெல்லாம் அதுக்கு கூடவே என்ன ரீசன்னால சொல்லியிருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்துதான் நம்ம வந்து மீனிங்கை வந்து இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயம். ஏன்னா இப்ப சாஸ்திரத்துல வந்து ஐக்கியத்தை சொல்லல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சாஸ்திரத்துல ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்ற பல வாக்கியங்கள் இருக்கு. சோ அந்த வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ அதை இல்லைன்னு நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட முடியாது. சோ அதெல்லாம் இருக்கு அண்ட் அதை வந்து நம்ம கன்சிடரும் பண்றோம். ஆனா அதோட கூடவே வந்து அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறதும் அதை ஒட்டியே அந்த இதுல இருக்கும். சோ நம்ம வேதத்தை வந்து இன்டர்பிரேட் பண்றப்ப அதோட முன்னாடி பின்னாடி விஷயங்களையும் பார்த்து லிட்ரல் மீனிங்கா அந்த ஒரு லைனை மட்டும் நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியாது. முன்னாடி பின்னாடி பார்த்து அது எங்க வருது, என்ன கான்டெக்ஸ்ட்ல வருது அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம அனலைஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணணும். 11வது ஸ்லோகம் வந்து யாதவ பிரகாஷ பக்ஷம். ஸோ யாதவ பிரகாஷர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பாஸ்கரருக்கு வேற மாதிரி. ஸோ பிரம்மன்கிறது ஒண்ணு. அந்த பிரம்மன் கிட்ட வந்து 3 விதமான சக்திகள் இருக்கு. சித் சக்தி, அச்சித் சக்தி, ஈஸ்வர சக்தி அப்படின்னு சொல்லுவா. இந்த பிரம்மன் வந்து சித் சக்தியோட கூடி இருந்தது பிரம்மன் வந்து சேதனம், அச்சித் சக்தியோட கூடின பிரம்மன் வந்து அச்சேதனம், ஈஸ்வர சக்தியோட கூடின பிரம்மன் வந்து ஈஸ்வரன். இந்த மாதிரி இவா சொல்லுவா. சோ இங்க வந்து என்னன்னா நம்ம பெரியவாள்லாம் வந்து சங்கராச்சாரியர் பட்சத்தை கூட ஒத்துண்டாலும் ஒத்துப்பாளே தவிர யாதவ பிரகாஷரோட பட்சத்தை வந்து டோட்டலாவே இட்ஸ் நாட் ஈவன் கன்சிடர்ட் டு பி வேலிட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ சங்கராச்சாரியராவது வந்து இதெல்லாம் இப்ப இது எல்லாமே அவித்யினால இதெல்லாம் வந்து இப்ப கல்பித்தம் அப்படின்னு சொன்னாலும் சொல்றப்போ இதெல்லாம் மித்யா அப்படின்னு சொல்றா. இப்ப இவர் வந்து யாதவ பிரகாஷர் பட்சத்துல என்னன்னா, இப்ப இருக்கிற எல்லா தோஷங்களும் வந்து அதாவது ஜீவாத்மா கிட்ட இருக்கிற தோஷங்கள் எல்லாமே வந்து பிரம்மத்துக்கிட்ட இருக்கா மாதிரி, அது சத்தியமாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. மித்தியைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு ஜீவாத்மா கிட்ட இருக்கிற தோஷம் பிரம்மத்துல இருக்க மாதிரி தெரியறது, ஆனா அது மித்தியை அப்படின்னு சொன்னா கூட வந்து ஒத்துக்கலாமோ என்னவோ. ஆனா வந்து ஜீவாத்மா கிட்ட இருக்கிற தோஷம் பிரம்மத்துக்கிட்ட இருக்கு, அது சத்தியமாவும் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி? சோ அத வந்து நம்ம பெரியவாலாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ இதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்லோகத்துல வந்து இத வந்து இந்த பட்சத்தை வந்து நிராகரணம் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இந்த சக்திகள் எல்லாம் வந்து பிரம்மத்தை காட்டிலும் ஒன்னா வேறையா அப்படிங்கிற விசாரம். இப்ப ஒண்ணு அப்படின்னா ஒரு சக்தியும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா அந்த ததபின்னா பின்னஸ்ய ததபின்னத்வ நியாயம் அப்படின்னு சொல்லுவா. இப்ப A ஈக்குவல் டு B, B ஈக்குவல் டு Cனா A ஈக்குவல் டு C அப்படின்னு ஆகும். அந்த மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு இப்ப அச்சித்தும் சித்தும் ஒண்ணு
அச்சித்தும் ஈஸ்வரனும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும் ஒரு விஷயத்துல. இப்ப இல்ல இதெல்லாம் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டா அத்வைத்தம் போயிடும் அப்படிங்கிறது சமாதானம். 12வது ஸ்லோகம். அத்வைத பட்சத்திலேயே வந்து சில பேர் வந்து இந்த அத்வைத பட்சத்துல வந்து நிறைய பட்சங்கள் இருக்கு, நிறைய விதமா சொல்ற இது இருக்கு. ஸோ நம்ம யார் யாரோட ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டை பொறுத்து சொல்றோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுலயே வந்து இது வந்து ஏக ஜீவவாதம் அப்படிங்கிற ஒரு பட்சம். ஸோ அதாவது என்னன்னா ஒரே ஒரு ஜீவன் தான், அந்த ஜீவனும் வந்து எப்படின்னா கல்பித்தம் தான், ரியல் கிடையாது. ஸோ அந்த ஜீவத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு இக்னோரன்ஸ் தான். ஸோ இங்க என்னன்னா இந்த ஜீவத்துவம்ங்கிறதும் ஒரு அறியாமைனால வர்றது. அந்த ஜீவத்துவம் யாருக்கு இருக்கோ அவனும் அறியாமையால இருக்கான் அப்படின்னா இது வந்து அந்யோன்ய ஆசிரய தோஷம் அப்படின்னு சொல்வான். ஸோ இவா இதுக்கு வந்து சொல்ற இது எப்படின்னா, இவா வந்து மெயினா வந்து அவித்யினால அப்படின்னு சொல்றப்போ அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு மாயாவி எப்படி வந்து பல விஷயங்களை இருக்கா மாதிரி காமிக்கிறான், ஆனா அவனோட ஒரு கிரெடிபிலிட்டிய வந்து யாரும் கொஸ்டின் பண்றது இல்ல, எல்லாருமே என்ஜாய் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி இந்த அவித்யை தான் பல விஷயங்களை பண்றது. ஸோ இதோட இந்த எப்படி இப்படி அப்படின்னு இப்ப நம்ம ஒரு மெஜிஷியன் வந்து ஒரு பெரிய பில்டிங்கை முழுங்குற மாதிரி காமிக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி அந்த பில்டிங்கை முழுங்க முடியும் அப்படின்னு யாரும் கேட்கறது இல்ல, எல்லாரும் என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணிட்டு போறாங்க. அதே மாதிரி இந்த அவித்யை எல்லாத்தையும் பண்றதுன்னா எப்படி பண்றதுன்னு நம்ம கேட்க முடியாது. சோ அது வந்து அவித்யோட ஒரு பூஷணம், அதுதான். சோ இங்க என்னன்னா, இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு ஜீவனோட ஒரு ஒன்னஸ் அத வந்து நம்ம வந்து ஒத்துக்கிற பட்சத்துல என்ன ஆகும், யாருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே இருக்காது இல்லையா? சோ நம்ம ஒரு விசாரம் பண்றதுக்கே தேவையே கிடையாது. விசாரம்ங்கிறது எப்ப பண்ணணும், ரெண்டு பேர் இருக்கணும் மினிமம், ரெண்டு பேருக்கும் டிஃபரிங் ஒப்பீனியன் இருக்கணும் இல்லையா? அப்பதானே வந்து ஒரு விஷயத்த விசாரம் பண்ணணும், இது பண்ணணும். ஒண்ணுதான் இருக்கிறது, வேற ஒண்ணுமே விஷயம் இல்லைங்கிறப்போ அந்த இதுவே வராது. இங்க ஒரு ஆத்மா தான் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஆத்மா வந்து இந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து பண்ணி மோட்சத்துக்கு போகணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் வரும். இந்த அடுத்த ஸ்லோகமும் வந்து அதே மாதிரி இதுதான். 13வது ஸ்லோகம். ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இந்த 12வது ஸ்லோகத்துல வந்து ஏக ஜீவவாதம் அப்படின்னு சொல்றப்போ ஒரு ஜீவன் ஆனா பல சரீரங்கள், இங்க வந்து ஒரு ஜீவன் ஒரு சரீரம் தான். ஒரு சரீரம் தான் அப்படிங்கிறப்போ நான் தான், நான் ஒரு ஜீவன், என்னோட சரீரம் ஒண்ணு இருக்கு. அந்த அந்த சரீரத்துக்கு நான் தான் ஆத்மா. சோ நான் வந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சமாதானம் கிடைக்கும். இங்க என்னன்னா, இப்ப எப்படி வந்து இந்த திருஷ்டாந்தம் என்னன்னா, இந்த எப்படி வந்து ஒருத்தன் வந்து ஒரு தங்க சங்கிலிய வந்து போட்டுண்டு அவன் கழுத்துலயே போட்டுண்டு அவன் வந்து காணும் தேடிட்டு அப்புறம் அது வேற யாரோ ஒருத்தர் சொல்றா இது உன் கழுத்துல தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப என்கிட்டதான் இருக்கா, நான் இல்லைன்னு நினைச்சேனேன்ற மாதிரிதான் இங்க வந்து இவன் வந்து நினைச்சுக்கிறான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இல்ல அப்படின்ற ஒரு ஞானம் வரப்போ இதெல்லாம் எதுவுமே இல்ல போல இருக்கு, அதான் இந்த பந்தம் இதெல்லாம் இல்ல அப்படின்னு அவன் வந்து, அதாவது இங்க வந்து என்னன்னா இந்த பிரம்மன்கிறது வந்து ஏற்கனவே வந்து ஒரு லிபரேட்டட் என்டிட்டி தான், அது தெரியாம இருக்கு, அது தெரிஞ்சுட்டு அப்படிங்கிறப்போ வந்து அந்த பிரம்மம் போயிடுறது அப்படின்னு.
சோ இந்த இதுக்கு பேர் வந்து திருஷ்டி சிருஷ்டிவாதம் அப்படின்னு சொல்லுவா. 14வது ஸ்லோகம் வந்து அத்வைத பட்சத்திலேயே தான் வந்து உபதேசத்தை பத்தின விசாரம். அதாவது ஒரே ஒரு என்டிட்டி தான் இருக்குங்கிற பட்சத்துல உபதேசம் அப்படிங்கறதே வந்து வர முடியாது, அண்ட் வந்தாலும் அது யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி விசாரம். ஏன்னா ஒரு என்டிட்டி தான் இருக்கு, பிரம்மன். அது அந்த ஜீவன்கிறது வந்து அவித்யினாலதான் இல்லையா? சோ இந்த ஜீவன்கிறது வந்து ரியல் கிடையாது, பிரம்மன் மட்டும்தான் ரியல். இந்த ஜீவன்கிறது வந்து மித்யா. சோ இங்க வந்து என்னன்னா எல்லாமே வந்து கல்பித்தம் பிரம்மத்தை தவிர அப்படிங்கிறப்போ வந்து உபதேசத்துக்கு வந்து ஒரு தேவையே கிடையாது இல்லையா? ஏன்னா தத்துவ ஞானம் யாருக்கு வர போறது, யார் மோட்சத்துக்கு போறா? இன்னொரு இது என்னன்னா, இப்ப இந்த அவித்யையும் எப்பவுமே இருக்கு, இந்த ஜீவனும் எப்பவுமே இருக்கான் அப்படிங்கிறப்போ இந்த ஜீவனுக்கு வந்து ஏன் முன்னாடியே எப்ப வேணா தத்துவ ஞானம் வந்து இவன் மோட்சத்துக்கு போயிருக்கலாமே அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும். சோ உபதேசம்ங்கிறது வந்து பண்ண முடியாது அப்படின்னு இந்த பட்சம். 15வது ஸ்லோகம் வந்து யாரோட பட்சம்? விவரணக்காரரோட பட்சம், பிரகாஷாத்மயதி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து அத்வைத பட்சத்தோட சேர்ந்ததுதான். பிம்ப பிரதிபிம்பவாதத்தை சொல்றா அவ. சோ இந்த பிம்ப பிரதிபிம்பவாதத்துல நம்ம என்ன சொன்னோம்னா, மோட்சம்ங்கிறது வந்து இந்த ஜீவன் நஷ்டமா போறது அப்படின்ற மாதிரி ஆயிடும். சோ அது வந்து யாருக்கும் இஷ்டம் கிடையாது. அதனால வந்து இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு இது என்ன சொன்னோம்னா, இப்ப இந்த பிம்பம் பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்றப்ப வந்து இப்ப நான் என்னோட முகத்தை கண்ணாடியில பாக்குறேன்னா நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து ஒரு கலர் இருக்கணும், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்தாதான் என் முகம் வந்து கண்ணாடியில தெரியும். ஒண்ணுமே இல்லாம இப்ப காத்து கண்ணாடியில தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி. சோ இப்ப இந்த பிரம்மத்து வந்து நிர்விசேஷம் அப்படின்னு சொல்றப்போ எங்கேருந்து வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுறது. ஆஹ் 16வது ஸ்லோகம். 16வது ஸ்லோகம் வந்து சில பேர் வந்து ஜீவனுக்கு உற்பத்திய சொல்றா. சோ இப்ப உற்பத்திய சொல்றோம் அப்படிங்கிறப்ப வந்து சாஸ்திரத்தை வச்சுட்டே சொல்றா. ஏன்னா சாஸ்திரத்துல வந்து நிறைய இடத்துல வந்து ஜீவனுக்கு உற்பத்தி சொல்ற மாதிரி இருக்கிற வாக்கியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது அதனால வந்து ஜீவனுக்கு உற்பத்தி உண்டு அப்படி சில பேர் சொல்றா. சோ சமாதானம் என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்கோ அது வந்து என்ன உற்பத்திய சொல்றது அப்படின்னா, இந்த ஜீவனுக்கு ஒரு சரீரம், புதுசா ஒரு சரீரம் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்துலதான் உற்பத்திய சொல்றதே தவிர ஜீவனே உற்பத்தி ஆகுறான் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த ஜீவன்கிறவன் எப்பவுமே நித்தியமா இருக்கிறவன் தான் இல்லையா? சோ அவனுக்கு வந்து ஜரா மரணம் மூப்பு இது எதுவுமே கிடையாது. சோ அவன் எப்பவும் இருக்கான். சோ இந்த எல்லாமே வந்து சரீர துவாரா தான் வந்து சொல்றது. 17வது ஸ்லோகம். அதாவது இந்த ஜீவனை வந்து அனித்தியம் அப்படின்னு சொல்றதுக்கு என்னெல்லாம் வந்து அனுபபத்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இந்த ஜீவன் வந்து இப்ப இங்க இருக்கான் அப்படின்னா ஒரு ஸ்வர்க்கத்துக்காக ஒரு காரியத்தை பண்றான். அந்த ஸ்வர்க்கம் வந்துட்டு அப்படின்னா அந்த ஜீவன் போயிடுவான் அப்படின்னா அவன் அதுக்காக அந்த காரியத்தை பண்ணணும்னே இல்லை இல்லையா? சோ அவன் அதை தாண்டியும் இருக்கணும். இல்ல அவன் வந்து இந்த கல்பம் முடிகிற பரியந்தம் இந்த ஜீவன் இருப்பான் அப்படின்னா
அப்பவும் வந்து மோட்சத்துக்காக பல விஷயங்களை சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இந்த கல்பத்தோட அவன் போயிடுவான் அப்படின்னாலும் அதை அவன் பண்ணணும்னு இல்லை. இல்ல மோட்சம் வர வரைக்கும் இந்த ஜீவன் இருப்பான் அப்படின்னா அப்பவும் அவன் பண்ணணும் இல்ல. மோட்சம் வந்தப்புறம் அவன் இருக்க மாட்டான் அப்படின்னாலும் அவன் வந்து அவன் ஏன் அந்த மோட்சம் வர்றதுக்காக பாடுபட போறான்? ஏன்னா அவன் மோட்சம் கிடைச்சப்புறம் அவன் இருக்க மாட்டான் அப்படின்னா. அதனால வந்து இந்த ஜீவன் வந்து இந்த சரீர பர்யந்தம் இல்ல, ஸ்வர்க்க பர்யந்தம் இல்ல, கல்ப பர்யந்தம் இல்ல, மோட்ச பர்யந்தம் இல்ல, அதுக்கப்புறமும் எப்பவுமே இருப்பான் அப்படின்னு. 18வது ஸ்லோகம் வந்து தார்க்கிக பட்சம். தார்க்கிக பட்சத்துல வந்து அவ வந்து ஆத்மாவை வந்து விபு அப்படின்னு சொல்றா. அந்த ஆத்மாங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு வஸ்து. சோ அந்தந்த சரீரம் எங்க இருக்கோ அங்க வந்து அந்த ஆத்மாக்கு அந்த சம்பந்தம் கிடைச்சிடுறது அப்படிங்கிற மாதிரி அவளோட பட்சம். சோ இவாளோட இதுல என்ன அப்படின்னா, இப்ப நிறைய இடத்துல வந்து இந்த ஜீவனுக்கு வந்து மூமெண்ட்டை சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல, கமனத்தை சொல்லியிருக்கு. ஸோ மூமெண்ட்டை சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு வஸ்து வந்து விபுவா இருந்தா அது வந்து மூவ் ஆக முடியாது. ஸோ அதனால வந்து இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைனபிளா ஆக்கணும் இல்லையா? ஸோ மூமெண்ட்டை சொல்லியிருக்கு அப்படின்னா விபுன்னு சொல்லிட்டா மூவ் ஆகாது. அதனால வந்து விபுவா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். 19வது ஸ்லோகம் வந்து இந்த ஜீவாத்மா வந்து விபு கிடையாது அப்படின்னா ஒரு வஸ்து விபு கிடையாது அப்படின்னா அது அணுவாதான் இருக்கணும்னு இல்லை, மத்தியம பரிமாணமா இருக்கலாம். இப்ப கட்டம் பட்டம் எல்லாம் வந்து விபுவும் கிடையாது அணுவும் கிடையாது, மத்தியம பரிமாணம். அப்படி இருக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ஜீவாத்மா வந்து அணு அப்படிங்கிற விஷயத்த பத்தி இந்த ஸ்லோகம். சோ அதுக்கு பிரமாணங்கள்லாம் சொல்லி சொன்னோம். சோ இங்க வந்து இந்த ஜீவாத்மா அணுவா இருந்துட்டா, இப்ப அவளோட இது என்னன்னா இந்த ஜீவாத்மா அணுவா இருந்துட்டா ஏன் வந்து அணு கிடையாது அப்படின்னா இப்ப இந்த ஜீவாத்மா இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்னாலும் இந்த ஜீவாத்மாக்கு வேற ஒரு இடத்துல ஃபேவரபிளான திங்ஸ் எல்லாம் நடக்கிறது. இந்த ஜீவாத்மா விபுவா இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் நடக்கிறத ஒத்துக்கலாம். இப்ப அணுவா இருக்கு அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும் அப்படிங்கறதுனால விபு அப்படின்னு ஒரு அனுமானம் சொன்னா அப்படி எடுத்துக்கணும்னு இல்லை. இந்த ஜீவாத்மா அணுவா இருந்து ஒரு இடத்துல இருந்தாலும் பரமாத்மா விபு, அதனால பரமாத்மா கொண்டு சொல்லலாம் அப்படின்னு. 20வது ஸ்லோகம். 20வது ஸ்லோகமும் தார்க்கிக பட்சம் தான். தார்க்கிக பட்சத்துல அவ வந்து இந்த ஆத்மாவை விபுன்னு அனுமானத்தினால சொல்றா. சோ அத வந்து நிராகரணம் பண்ற ஸ்லோகம். ஸோ எப்படின்னா இந்த ஆத்மாக்கு சில குவாலிட்டிஸ்லாம் இருக்கு. ஞானம், சுகம், துக்கம், இச்சா, துவேஷ, பிரயத்னம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து அவ எப்படி சொல்லுவான்னா ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சரீரம் எங்க இருக்கோ அங்க. அத மாதிரி நம்ம வந்து அதிர்ஷ்டம்னா புண்ணிய பாபங்கள் தான். ஸோ இது வந்து எப்படி ஒரு இடத்துல இருக்கோ அத மாதிரி அது நம்ம கேட்டோம். ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தையும் ஒரு இடத்துல இருக்கிறதா ஒத்துக்கோ அப்படி அப்போ வந்து இந்த ஆத்மாக்கு மத்த இடத்துல எல்லாம் வந்து காரியங்கள் சித்தி ஆகாது அதிர்ஷ்டம் இல்லாத இடத்துல. இல்ல அதிர்ஷ்டம் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு ஒத்துண்டேன்னா மத்த அதிர்ஷ்டம் மாதிரி தானே இந்த சுக துக்கங்கள் எல்லாமே, ஞானம் எல்லாமே. ஸோ இதெல்லாமே எல்லா இடத்துலயும் இருக்கிறதா ஒத்துக்கோ அப்படின்னு நம்ம அவளை பார்த்து கேட்டோம். ஸோ என்ன அப்படி விஷயம் அப்படின்னா நீ என்ன விஷயமா சொன்னாலும் ஆத்மாவை விபு அப்படின்னு ஒத்துக்கிறதுல வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. ஸ்லோகமாச்சு.
20 ஸ்லோகம் ஆச்சு இல்லையா? 21வது ஸ்லோகம். 21வது ஸ்லோகம் வந்து சோ இந்த பரமாத்மா தான் வந்து எல்லா எல்லா விஷயங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வந்து ஒரு ராஜா வந்து அவனுக்கு அவன் கீழே ஒருத்தன் நல்லா வேலை பார்த்தான்னா அவன் அதனால ஒரு பிரீத்தி அடைஞ்சு பலத்தை கொடுப்பானோ அந்த வேலை பார்க்கறவனுக்கு, அத மாதிரி வந்து பரமாத்மா வந்து பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க என்னன்னா, எப்படி வந்து அந்த ராஜா வந்து அந்த மக்கள் எல்லாருக்கும் பொதுவோ, அந்த மாதிரி இந்த பரமாத்மாங்கிறவன் வந்து எல்லாருக்கும் பொதுதான். சோ அதனால அவன் வந்து பலத்தை கொடுக்குறான் அப்படி இந்த பரமாத்மா பொது அப்படின்னு சொல்றப்போ அவன் ஏன் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு இதை கொடுக்கல அப்படின்னா அது கர்மாவை பேஸ் பண்ணி. இதுதான் இந்த ஸ்லோகம். 22வது ஸ்லோகம் வந்து 22வது ஸ்லோகமும் வந்து இப்ப இந்த ஜீவனுக்கு வந்து விபுன்னு சொல்ற மாதிரி சில இதெல்லாம் வந்து பிரயோகங்கள்லாம் வந்து வேதத்திலேயே இருக்கே, சர்வகதா அந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் இருக்கே அப்படின்னா அதுக்கு சமாதானம் வந்து இந்த ஸ்லோகம். சமாதானம் என்னன்னா, இப்ப ஜீவன் வந்து ஜீவனுக்கு வியாப்திய சொல்லியிருக்கு அப்படின்னா ஜீவன் விபுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு ஜீவாத்மா இருக்குன்னு அர்த்தம். எல்லா இடத்துலயும் ஜீவாத்மா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த ஜீவனோட தர்மபூத ஞானம், அந்த தர்மபூத ஞானம் வந்து விபு, அது வந்து வியாபகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த ஜீவனுக்கு வந்து ஒரு பிரதிகதி கிடையாது. அதாவது இது எப்படி வந்து இந்த ஆகாசம் மாதிரி ஒரு தடுப்பு கிடையாது, சூக்ஷ்ம திரவியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஒரு ஒரு எல்லை என்ன சொல்றது, ஒரு ஒரு ஸ்டாப்பேஜ் கிடையாது, ஒரு தடுப்பு, ஒரு லிமிடேஷன் கிடையாது அப்படிங்கறத சொல்ற மாதிரி நம்ம இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். 23வது ஸ்லோகம் இல்லையா? 23வது ஸ்லோகம் வந்து ஜெயின பட்சம். சோ ஜெயினால் எப்படி சொல்வா அப்படின்னா, இப்ப ஆத்மா விபு கிடையாதுன்னு தார்க்கிக பட்சம் சொன்னோம். ஜெயினால் எப்படி சொல்வான்னா, அந்தந்த சரீர அளவுதான் அந்த ஆத்மா. இப்ப ஒரு எறும்புனா அந்த எறும்போட சரீரம் அளவுக்கு அந்த ஆத்மா, ஒரு யானைன்னா அந்த யானையோட சரீரம் அளவுக்கு அந்த ஆத்மா அப்படின்னு சரீர பரிணாம சரீர அளவை கொண்டு ஆத்மாவோட இத சொல்லுவா அவ. சோ இங்க என்னன்னா ஆத்மாக்கு வந்து விகாரம் கிடையாது, ஸ்வரூபத்துல மாறுதல் கிடையாது அப்படின்னு ஸ்ருதி இருக்கு. அப்படி இருக்கப்போ நம்ம அந்தந்த சரீரம் அளவுக்கு அந்த ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து கரெக்டா இருக்காது. ஆனா ஜெயினால் வந்து ஆஸ்திகால் கிடையாது, சாஸ்திரத்தை ஒத்துக்கிறவா கிடையாது. சோ நம்ம அவளுக்கு வந்து இத சொல்ல முடியாது. சோ இப்போ அதுக்கு சொன்ன உதாரணம் என்னன்னா, இப்போ சௌபரி அப்படிங்கிற ஒரு யோகி, அவர் வந்து 50 சரீரம் எடுத்துட்டார் அப்படின்னா, இப்போ வந்து ஆத்மாங்கிறது சரீர பரியந்தம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல வந்து அவரோட ஆத்மா வந்து 50 சரீரமா டிவைட் ஆகி இருக்கணும், ஆத்மாவை டிவைட் பண்ற மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரி சொல்ல முடியாது, அது கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவ சொல்ற மாதிரி அந்த அவ பட்சத்துல வந்து மோட்சத்தை எப்படி சொல்லுவான்னா, இந்த ஆத்மா வந்து இந்த சரீரத்தை விட்டுட்டு, அதாவது பௌத்திக தேசத்தை விட்டுட்டு ஒரு அலோக ஆகாசத்துல அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு முக்திக்கும் எந்த ஒரு பிரமாணமும் கிடையாது. சோ இங்க வந்து அவளோட இதுல வந்து இந்த
ஆத்மா வந்து தேகத்தோட அளவுதான் அப்படின்னு சொல்லிடுறப்போ முக்தியில வந்து இந்த சரீரம் கிடையாது. சோ ஆத்மாவும் அதோட ஒரு பரிணாமத்தை இழந்துரும் இல்லையா? சோ அப்ப எப்படி வந்து போகும் அப்படின்னு. இருபத்தி நாலாவது ஸ்லோகம் வந்து அதுவும் ஜெயின பட்சத்தோட நிராகரணம் தான். ஸோ அவ வந்து 3 விதமான ஒரு இதை சொல்லுவா, ரத்னத்ரயம் அப்படின்னு சொல்லிட்டு, சம்யக் தர்சனம், சம்யக் ஞானம், சம்யக் சரித்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பார்வை, ஞானம், கான்டாக்ட், இது 3 ஒரு தெளிவான ஒரு இதனால மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து அதேதான் இப்ப முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இப்ப முக்தியில வந்து பரிணாமம் கிடையாது அப்படின்னா ஆத்மா விபு ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விபுவா சொல்லிட்டா ஆத்மாக்கு மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. இன்னொரு சரீரத்தை எப்படி எடுத்துக்கும், பந்தம் இல்லை அப்படின்னா. சரீரம் இல்லாமலும் ஆத்மா போக முடியாது. அதே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஆத்மா அணு அப்படின்னா அப்புறமா மாறும்னெல்லாம் கிடையாது. அப்பவும் ஆத்மா அணுதான். ஆனா இந்த சரீரம் போன அப்புறம் வந்து இந்த மூமெண்ட்டை சொல்றோம் அப்படின்னா பூத சூக்ஷ்மங்கள் இதெல்லாம் கொண்டு அந்த மூமெண்ட் இருக்கு. அனியா ஆத்மாக்கு அந்த அணுங்கிறதுனால மூமெண்ட்டை சொல்ல முடியாது. இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் என்ன? சோ நம்ம பட்சத்துல எப்படி வந்து இந்த ஜீவாத்மாக்கு வந்து முக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சோ சாஸ்திரங்கள்லாம் வந்து தான் இருக்கு அத இந்த ஜீவாத்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. சோ அந்த ஜீவாத்மா முக்தி அடையறதுக்கு சோ ஒருத்தனுக்கு வந்து பகவானோட கிருபை கிடைக்கிறது. சோ அதனால வந்து அவனுக்கு வந்து முக்தி அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த முக்தி அடைஞ்சு அவன் சர்வஜ்ஞன் ஆயிடுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துல சொன்னோம். இங்க அடுத்த ஸ்லோகம் 26வது இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம சைடு விசாரம் தான். 26வது ஸ்லோகம்ல வந்து எப்படி வந்து ஒருத்தனுக்கு மோட்சத்துல இச்சை வருது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இச்சை வருது அப்படின்னா அவன் வந்து முதல் விஷயம் அவனுக்கு வந்து மனசுத்தி வரணும். மனசுல இருக்கிற அந்த கல்மஷம் எல்லாம் போகணும். போச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த கர்மானுஷ்டானங்களை பண்ண ஆரம்பிப்பான். கேட்கலையா? கேட்கல? எனக்கு கேட்கிறது. I can hear. ஒரு நிமிஷம். இப்ப கேக்குறதா உங்களுக்கு? எனக்கு கேட்கிறது. இந்த தப்புமே கேக்குது. 26வது ஸ்லோகத்துல வந்து எப்படி வந்து இந்த ஜீவாத்மாக்கு வந்து மோட்சத்துல ஆசை வருது அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மனசுத்தி வரணும். மனசுத்தி வந்தது அப்படின்னா அவன் கர்மானுஷ்டானங்களை பண்ண ஆரம்பிப்பான். அது அப்படியே வந்து இந்த ஜீவனுக்கு முக்தியில ஆசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. 27வது ஸ்லோகம் வந்து இந்த நித்திய சம்சாரி பட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கே, அத பத்தின விசாரம். அதாவது சில பேர் வந்து நித்தியமாவே வந்து சம்சாரத்துலதான் இருப்பா அப்படின்னு இருக்கே அப்படிங்கறத பத்தின விசாரம். சோ இந்த 27, 28 இது ரெண்டும் அது பத்தின விசாரம். சோ 2 பட்சங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து நித்திய சம்சாரின்னு ஒண்ணு, இன்னொன்னு வந்து இல்ல எல்லாருமே மோட்சத்துக்கு அருகத்தை உடையவாதான் அப்படிங்கிற பட்சம். ரெண்டுத்தையும் இந்த கிரந்தத்துல வந்து சொல்லியிருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து நித்திய சம்சாரிங்கிறது ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணங்கள், இல்ல நித்திய சம்சாரி இல்ல எல்லாருக்குமே மோட்சத்துல அருகத்தை உண்டு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறது இந்த 2 ஸ்லோகங்கள் 27, 28 டிஸ்கஸ் பண்ணிருக்கு.
ஸோ இங்க வந்து ரொம்ப தேசிகன் வந்து ஸ்ட்ராங்கா இந்த பட்சம் தான் அப்படின்னு சொல்லல. ஆனா ஜென்ரலா இப்போ ரெண்டாவதா சொல்லியிருக்க பட்சம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இதுல எல்லாருக்கும் மோட்சம் உண்டு அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கலாம். 29வது ஸ்லோகம் வந்து மோட்சத்துக்கு காரணம் வந்து பக்தி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஞானம் வந்து பிரீத்தி பூர்வகமான ஒரு ஞானம். சோ அந்த மாதிரி ஒரு ஞானம், அந்த தியானம் தான் வந்து பக்தி அப்படின்னு சொல்றது. சோ அந்த பக்தினாலதான் வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஸ்லோகத்துல முக்கியமா என்னன்னா, இப்ப ஸ்ருதிகள்ல வந்து நிறைய வேற வேற பதங்களை சொல்லியிருக்கு. ஞானத்தினால மோட்சம், தியானத்தினால மோட்சம், வேதனம், இத மாதிரி பல பல பதங்களை சொல்லியிருக்கு. சோ இப்படி நிறைய பதங்களை சொல்லியிருக்கிறப்போ எதனால வந்து மோட்சம் அப்படின்னு கேள்வி வரும். ஞானத்தினாலயா, பக்தினாலயா, இதனாலயா, அதனாலயா அப்படின்னா என்னன்னா இது எல்லாமே வந்து சாமானிய சப்தங்கள் அப்படின்னு சொல்லுவா. சோ இந்த சாமானிய சப்தங்கள் அப்படின்னா ஜென்ரல் வேர்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜென்ரிக் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு விசேஷ இதுல கொண்டு போய் முடியும். சோ அப்படி முடியறதுதான் வந்து பக்தி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால எங்க வந்து இந்த தியானத்தை சொல்லியிருந்தாலும் சரி, வேற விதமா சொல்லியிருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பக்திய சொல்றதுதான் அப்படின்னு எடுத்துக்கணும். 30வது ஸ்லோகம் இதுவும் வந்து பக்தியை பத்தி தான். அதாவது இந்த பக்தின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா பக்தினா என்ன, இந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பக்திங்கிறது வந்து ஒரு ஒரு இடைவிடாத சிந்தனம் தான் இல்லையா. சோ இந்த இது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு நடுவுல ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம கண்டினியூஸா இருக்கணும். தைலதாராவத் அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததிஹி அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஒரு தைலதாரைய போல இருக்கணும். இது ஜலம் கொட்டுற மாதிரி இருக்க கூடாது, பிசுரோட. சோ இதுல வந்து நிறைய அந்த ஸ்டேஜஸ் இருக்கு. அதாவது கேட்கணும் ஃபர்ஸ்ட், ஸ்ரவணம் இருக்கு, மனனம் இருக்கு, நிதித்தியாசனம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து திரஷ்டவியம் பாக்குறது அப்படிங்கிறது. அதை பாக்குறதுங்கிறது வந்து தர்ஷன சமானாகாரமா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தி. சோ அதனால என்னன்னா இப்ப இந்த சில இந்த அத்வைதிகள் சொல்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஞானம் இருக்கு இல்லையா, வெறும் ஞானம், கேவல ஞானம், அந்த அந்த ஞானத்தினால மோட்சம் வந்துராது. பக்தி ரூபமான ஞானத்தினாலதான் மோட்சம் அப்படின்னு. 31வது ஸ்லோகம் வந்து இந்த வித்யைகளை பத்தி. சோ 32 வித்யைகள் சொல்லியிருக்கு. பஞ்சாக்னி வித்யா, வைஸ்வானர வித்யா, ஞாச வித்யா, சத்வித்யா, இந்த மாதிரி எல்லாம். சோ இந்த இத்தனை வித்யைகளை சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நிறைய வித்யைகளை சொல்லியிருக்க. சோ இந்த வித்யைகள்லாம் வந்து ஒன்ன காட்டிலும் ஒண்ணு வந்து வேறதான். ஏன் அப்படின்னா அந்த வித்யில இருக்கிற அந்த உபாசியாகாரம் இருக்கு இல்லையா, எதை ஏன்னா ஒரு ஒரு வித்யிலையும் என்ன இந்த மாதிரி உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு வித்யை. சோ இந்த உபாசியாகாரம் வந்து வேறதான். ஆனா இந்த எல்லா வித்யைகளுக்கும் வந்து பலம் வந்து ஒண்ணுதான், மோட்சம் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அதே மாதிரி கர்மயோகம், ஞான யோகம், இதெல்லாம் பத்தியும் இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லியிருக்கோம். நம்ம ஞான யோகத்தை விட
கர்மயோகம்ங்கிறது வந்து சுலபம். ஏன்னா அது நம்ம எப்பவும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இது, அதையே வந்து ஒரு நிஷ்டையோட பண்றது இல்லையா. ஞான யோகம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நிறைய நியமங்கள் இருக்கு. அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி நிறைய தேவைகள் இருக்கு ஞான யோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா. சோ அது வந்து நமக்கு சூட்டபிள் இல்ல, எல்லாருக்கும் சூட்டபிள் இல்ல அப்படின்னு. சோ இங்க என்ன இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, இப்ப எந்த யோகத்தை பண்ணணும்னாலும் சரி, ஞான யோகமோ கர்ம யோகமோ பக்தி யோகமோ அது எல்லாத்துக்குமே வந்து அங்கமா வந்து வர்ணாசிரம தர்மங்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 32வது ஸ்லோகம். 32வது ஸ்லோகம் வந்து இந்த பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த பக்தி பண்ணணும் இல்ல தியானம் பண்ணணும் எதா இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து ஒரு விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். சோ அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தின விசாரம். சோ பரமாத்ம ஸ்வரூபம் தான் அதுக்கு விஷயம், இந்த பக்திக்கு விஷயம். அதாவது விசிஷ்ட ஸ்வரூபம், சேதனா சேத்தனங்களோட கூடின ஒரு விசிஷ்ட பரமாத்ம ஸ்வரூபம் தான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த முக்கிய வித்தியைகள் சொன்னோம் இல்லையா, இந்த முக்கிய வித்தியைகளை அந்த ஒரு ஆகாரத்தோட வந்து உபாசனம் பண்றப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. 33வது ஸ்லோகம். 33வது ஸ்லோகம் வந்து வர்ணாசிரம தர்மத்தை பத்தின விசாரம் தான். அதாவது வர்ண தர்மங்கள்னு 4 வர்ணங்கள் இருக்கு. அந்த 4 வர்ணங்களுக்கு ஏத்த தர்மங்கள் இருக்கு. அதே மாதிரி 4 ஆசிரமங்கள் இருக்கு. அந்த 4 ஆசிரமங்களுக்கும் தர்மங்கள் இருக்கு. சோ எந்த வர்ணம் எந்த ஆசிரமமோ அதுக்கேத்த மாதிரி கர்மாக்கள் சொல்லியிருக்கு. சோ நித்திய கர்மா நைமித்திக கர்மான்னு 2 பார்த்தோம். சோ நித்திய கர்மாங்கிறது நித்தியமாவே பண்ண வேண்டியது, நைமித்திக கர்மா அப்படிங்கிறது அந்த நிமித்தத்தப்போ பண்ண வேண்டியது. சோ இத வந்து அந்தந்த ஆசிரம வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஸ்லோகத்துல வந்து நிறைய பட்சங்கள்லாம் சொன்னோம். அதாவது இப்ப யாதவ பிரகாஷர், பாஸ்கரர், நம்ம பட்சம் எல்லாமே. ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு சட்டில் டிஃபரன்சஸ். ஸோ இப்போ யாதவ பிரகாஷர் வந்து கர்மத்தினால பாப்பம் போறது, அப்புறம் இந்த வித்யினால வந்து நிரதிசயமான ஆனந்தம் வருது அப்படின்னு சொல்வார். பாஸ்கரர் வந்து ரெண்டும் சேர்த்து, கர்மா பிளஸ் ஞானம் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்வார். நம்ம வந்து சொல்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்ரஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மனசுத்தி வரணும், அப்புறம் கர்மானுஷ்டானத்தை பண்ணணும், அந்த கர்மானுஷ்டானத்துக்கு அப்புறம் வந்து உபாசனம் பண்ற ஸ்டேஜுக்கு போகும். அந்த உபாசனத்திலேயே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்புறம் வந்து மோட்சம் வருது. முப்பத்தி நாலாவது ஸ்லோகம். 34வது ஸ்லோகம் வந்து இந்த கர்மா உபாசனம் அதை பத்தின விசாரங்கள் தான். சில பேர் வந்து உபாசனத்தை வந்து கர்மத்துக்கு அங்கமா சொல்றா. இந்த மீமாம்ச கால் பட்சம் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா அவெல்லாம் வந்து இந்த உபனிஷத்து எல்லாமே வந்து பிரசம்சை பண்றதுக்கு தான், அர்த்தவாதங்கள் தான் அப்படின்னு தானே சொல்லுவா. ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டா அவ. சோ எல்லாமே ஆத்ம ஞானத்தை வர்றதுக்காக தான் இது எல்லாமே அப்படின்னு அவ சொல்லுவா. சோ அதனால அவ என்ன சொல்வானா, இப்ப நம்ம சொல்ற மாதிரி கிடையாது. நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா, இந்த உபாசனம்னு இருக்கு அப்படின்னா இந்த உபாசனத்துக்கு அங்கம்னா ஒரு சப் இது மாதிரி சொல்லுவோம் வச்சுக்கோங்க. சோ இந்த உபாசனத்துக்கு அங்கம் வந்து கர்மா அப்படின்னு சொல்லுவோம். கர்மானாக்கா கர்மானுஷ்டானம். அப்ப அவ சொல்றது வந்து அப்படியே ஆப்போசிட். அத பத்தி இந்த ஸ்லோகத்துல விசாரம் பண்ணுவோம்.
சோ இங்க வந்து என்னன்னா துஷதண்டுல நியாயம்னு சொல்லிட்டு, அதாவது சாங்கிய பட்சமா இருந்தாலும் சரி, தார்க்கிக பட்சமா இருந்தாலும் சரி, யோக யோக யோகமும் நம்ம ஒத்துக்கிற இதுதான். ஸோ ஏன்னா இந்த அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிற விஷயங்கள் தான். ஸோ எல்லா இதுலயுமே என்ன வந்து விரோதம் இல்லாம இருக்கோ, விரோதம்னா சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கிற இது எவ்வளவு விஷயமோ அவ்வளோதான் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு சாஸ்திரத்தையும் வந்து ஒட்டு மொத்தமா வந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்றது வந்து இது இல்லை. எது வந்து தேவையோ அந்த பாகங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இந்த விஷயங்கள்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 35வது ஸ்லோகம். ஸோ யார் வந்து மோட்சத்துக்கு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பரமை காந்தியா இருக்கணும் அப்படின்னு ஸோ இங்க வந்து மெயினா என்னன்னா இந்த ஸ்லோகத்துல 35வது ஸ்லோகத்துல ரெண்டு நியாயங்கள் சொன்னோம். ஐந்திரி நியாயம், பிரதர்தன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது ஐந்திரி நியாயம் மாம் உபாஸ்வ அப்படின்னு இந்திரன் சொல்லுவான். அங்க வந்து அந்த அது எங்க வர்றதோ அந்த பிரகரணம் அந்த வாக்கியங்களுக்கு முன்ன பின்ன பார்த்தா மாம் அப்படிங்கிறது வந்து டைரக்டா வந்து பரமாத்மாவை சொல்றது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இந்திரன் பண்ண காரியங்களை வச்சுதான் சொல்றது. ஸோ இந்திரனை தான் சொல்லணும். ஸோ இந்திரனுக்கு அந்தர்யாமியா இருக்கிற பரமாத்மா அப்படின்னு அந்த இடத்துல ஆகும். இதே இன்னொரு சில இடத்துல வந்து டைரக்டாவே வந்து பரமாத்மாவை சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது என்னன்னா, இப்ப எங்கெல்லாம் வந்து அந்த சப்தம் வந்து பரமாத்மாவை டைரக்டா சொன்னாலும் சரி, இல்ல இன்டைரக்டான ஜீவத்வாரா சொன்னாலும் சரி, பரமாத்மாவை தான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பரமாத்மாவை தான் சொல்றதுன்னு பரமாத்மாவால முக்தி கொடுக்க மோட்சத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வேற வேற இடத்துல இந்திரனை உபாசனம் பண்ணு, சந்திரனை உபாசனம் பண்ணு, வேற யாரையாவது உபாசனம் பண்ணினா அவெல்லாம் முக்தி கொடுக்க முடியுமா அப்படின்னா இல்ல. அவ ஒரு சில இடத்துல டைரக்டாவே பரமாத்மாவை சொல்லியிருக்கு, ஒரு சில இடத்துல ஜீவ துவாரா பரமாத்மாவை சொல்லியிருக்கு. எப்படி இருந்தாலும் பரமாத்மா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. 36வது ஸ்லோகம். 36வது ஸ்லோகம் வந்து இப்ப சில பேர் சொல்றா இந்த கர்மங்கள்லாம் தியாகம் பண்ணிடணும்னு, அத்வைதிகள்ல சில பேர். சோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கே, எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்ற, எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னு இந்த கர்மங்கள்லாம் விட்டுடணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கே அப்படின்னா, இது வந்து ஒரு சாத்விக தியாகத்தை தான் சொல்றது அப்படின்னு சொன்னோம். பலசங்க கர்த்திருவ தியாகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் பண்ற கர்மாவோட பலன்ல எனக்கு ஒரு இச்சை இருக்கக்கூடாது, அது என்னோடது அப்படின்னும் நான் வந்து நினைக்க கூடாது, நான் பண்றேன் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. இதைதான் தியாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கே தவிர கர்மாவையே தியாகம் பண்ணிடணும்னு எடுத்துக்க கூடாது. அப்படி வந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு பிரமம் தான், அந்த மாதிரி எடுத்துண்டா அப்படின்னு. ஸோ இந்த அடுத்த ஸ்லோகம் வந்து இந்த மோட்சாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த 4 ஆசிரமங்கள்ல வந்து கடைசியா ஆசிரமம் வந்து சந்நியாச ஆசிரமம், மோக்ஷாசிரமம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அது ஸ்பெசிஃபிக்கா மோக்ஷாசிரமம் அப்படின்னு பேர் இருக்கிறதுனால அந்த ஆசிரமத்துல இருக்கிறவாளுக்கு தான் மோட்சத்துக்கு அருகதையா அப்படிங்கிற விசாரம். ஸோ அப்படி கிடையாது, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளுக்கும் ஈக்குவல் எலிஜிபிலிட்டி உண்டு. ஏன் அப்போ வந்து மோக்ஷாசிரமம் அப்படிங்கிற பேர் இருக்குன்னா, அவளுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி அவளுக்கு நிறைய டைம் இருக்கு, நிறைய இது இருக்கு. ஸோ எல்லா டைமும் அவ வந்து ஜபாதிகள் மற்ற தியானங்கள்ல பண்ணிட்டு இருக்கா. அதனால வந்து அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா சொல்லி பேர் இருக்கே தவிர எல்லா ஆசிரமங்கள்ல இருக்கிறவாளுக்கும் அருகத்தை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க என்னன்னா அந்த
மூணு ஆசிரமங்கள்ல இருக்கிற வாளுக்கு வந்து உபாசனம் பண்றதுக்கு அருகதை உண்டு. நாலாவது வாளுக்கு வந்து பிரபத்தி அந்த மாதிரி விஷயத்தினால மோட்சத்துக்கு போகிற அருகதை உண்டு. 38வது ஸ்லோகம் வந்து இந்த கர்மானுஷ்டானங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ எப்படி பண்ணணும், எத்தனை தடவை பண்ணணும் அப்படிங்கிற விசாரம். ஸோ இது வந்து தந்திரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ தந்திரம் அப்படின்னா அநேகோத்தேசேன சக்ருத் அனுஷ்டானம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கர்த்தா ஒத்தரா இருக்கிறப்போ, காலம் ஒன்னா இருக்கிறப்போ பல விஷயங்கள்ல உத்தேசிச்சு ஒரே ஒரு தடவை ஒரு வேலையை பண்ணா போறோம். இதுக்காக ஒரு தடவை அதுக்காக ஒரு தடவைன்னு பண்ண வேண்டாம். முப்பத்தி 39வது ஸ்லோகம். ஸோ 39வது ஸ்லோகம் வந்து இந்த கர்மாவோட விபாகங்கள், இந்த நித்திய நைமித்திக கர்மாவோட விபாகங்கள், அப்புறம் இந்த விசாரங்கள்லாம், அதான் இப்ப நித்திய நைமித்திக கர்மா எல்லாம் பண்ணா பாப்பங்கள் போகும் அப்படின்னு சொல்றப்போ, நான் எனக்கு பாப்பம் போகணும், பாப்பம் வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டு பண்றதுனால அது காமியமாகாதா அப்படின்னு எல்லாம் விசாரம். அதே மாதிரி இப்போ ஒரு முட்டாளா இருந்தா கூட வந்து எதுவும் பலன் இல்லாம ஒரு வேலையை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்ப எந்த பலனும் எதிர்பார்க்காம இந்த கர்மாவை பண்ண அப்படின்னா யாராவது பண்ணுவாளா அப்படிங்கிற விசாரம்லாம். 40வது ஸ்லோகம் வந்து இந்த நைமித்திக கர்மால இருக்கிற டிவிஷன்ஸ், அதாவது நைமித்திக கர்மாவை ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து பிராயஷ்சித்த ரூபமா பண்ற நைமித்திக கர்மா. சோ இந்த பிராயஷ்சித்த ரூபமா பண்றது அப்படின்ற கேட்டகரியில வந்து இத பண்ணல அப்படின்னா பாபம் கிடையாது, ஆனா ஏற்கனவே இருக்கிற பாபம் போகாது. சோ அந்த மாதிரி இருக்கிற இது. இன்னொன்னு வந்து கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா பாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நைமித்திக கர்மா. இன்னைக்கு மொத்தமும் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்ச நேரத்துல போகணும். நம்ம மேபி இன்னொரு அடுத்த இதுல வந்து இது ஒரு சம்மரியை முடிச்சுட்டு லாஸ்ட் ஸ்லோகத்தை ஃபுல்லா முடிச்சுக்கலாம். நாளைக்கு இல்லையா? நாளைக்கு உண்டு இல்லையா? நாளைக்கு நீங்க இருக்கீங்களா? நான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். அன்னைக்கு போக வேண்டியிருந்தால் தான், அதான், வேற ஒண்ணும் இல்லை. நாளைக்கு ஃப்ரைடே தானே, உங்களுக்கு முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா ஒண்ணு பரவாயில்ல, அடுத்த வாரம் வச்சுக்கலாம். எனக்கு ஒண்ணும் இல்லை. If you have any commitment, it's okay. உங்களுக்கு பரவாயில்லையா? எனக்கு பரவாயில்ல. சரி, அப்போ நாளைக்கு மோஸ்ட்லி வச்சுக்கலாம். எதுக்கும் ஒரு ஈவினிங் ஒரு மெசேஜ் போட்டுடுறேன். நம்ம இப்ப 40 ஸ்லோகம் ஆயிட்டு 41ல இருந்து நாளைக்கு பண்ணலாம். இதுல 15, அப்புறம் என்ன பதசேது ஒண்ணு இருக்கே. ஆமா ஆமா, கடைசி remaining 14 plus 1 more 15 to go. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.